ஒரு வழியாக சாமி விட்டு வெளியே வந்தாச்சு. படிச்சு பாருங்க, நல்லா தெரியும். இப்போ என்னென்ன இதையும் பார்த்துட்டு போயிடலாம். எம்ம தீர்த்தன்னு சொல்கிறாங்க. வாங்க இதுதான். எமர் தீர்த்த குளமா இது ஆனால் கிட்டத்தில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் வழுகுது. இந்த குளம்தான் போல் உள்ள எம தீர்த்தம்னு இருக்குது. எம தர்மன்ட்ட வந்து தீர்த்தம் வாங்கலாம். பார்த்துக்குங்க. இது எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. சரி, ஓகே, போகலாம் நம்ம. கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வாரோம். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். கோயில் மேட்டில் நடந்தவங்க வழுகுது. மழை பெஞ்சிருக்கனால எல்லாம் சதசதன்னு இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, கல்யாண தீர்த்தம் அப்படின்னு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த தண்ணி எடுத்து தெளித்தோம்னா கல்யாணம் ஆயிருமா, அதனால தான் கல்யாண தீர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இறங்கி போக முடியுமா? முடியாது, ஒன்றுமே காணோம், வறண்ட இதாக கிடக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம யமதர்மரை போய் கும்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கைகாலெலாம் அனுப்பிட்டு போய் சிவபெருமானை போயிட்டு தரிசிக்கணும். சிவபெருமான் விநாயகர் பெருமானை போய் விநாயகர் பெருமான் சிவபெருமானை போய் தரிசிக்கணும். இப்போ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போய் கையால் மூஞ்சை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் கோயில் உள்ளே போக முடியும். அப்புறம் வெளியே வந்துட்டுருக்கேன் அவுட்ரு. ஓகேவா, பாருங்கள், ஒரு சுற்று வெந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைகால் மூஞ்சி முகத்தை வந்து கழுவணும். எல்லாம் கழுவுறாங்க பார்த்தீங்களா. யமதர்மர் கோயில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக கழுவணும். எல்லாம் கழுவுறாங்களா. ஒரு வழியாக கையால் கழுவியாச்சு. துண்ணூறு வச்சுருக்கீங்களா? வந்து நம்ம சிவபெருமானை பார்க்க போனோம். கோயிலுக்குள்ளே வரவும் ஒரு மாதிரி இருக்கு. இப்படி போகிறோம் இந்த நடக்கி கோயில் பாருங்கள் எப்படி இருக்குங்க. பழமை வாய்ந்த கோயிலுங்கிறான். எப்படி போய் எப்படி வர்றதுன்னு தெரியல, அதனால நானே கன்ஃபியூஸில் போயிட்டுருக்கிறேன். இப்போ இந்த வழி தான் போவாங்களோ, லைனில் நிற்கணுங்க. சாம்பிராணி மூட்டம், சாம்பிராணி போக பயங்கரமாக இருக்கிறது. பார்க்கலாம், லைனில் போனோம். லைனில் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமை நாள் நல்ல விசேஷ நாளாக இருக்குது போல. பயங்கரமான விசேஷ நாள். நாங்களும் ஒரு வழியில் வந்து கோயிலை நின்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது. ஆனால் என்னென்னா ஐயனை பார்க்கணும்ல சிவபெருமானா, அதனால் அப்படியே வரிசையில் நின்றுட்டுருக்குறோம்.
எப்படி இன்னொரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் போல். வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும்.